கல்யாண வாழ்க்கையில் வந்து போதும் இந்த வாழ்க்கையே போதுன்னு வெறுத்து போய் கடைசி ஸ்டேஜுக்கு பிரிஞ்சிடலான்னு போகிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து ஒரு 12 வருஷம் லவ் பண்ணுறதாங்க வச்சுக்கோங்களேன். 12 வருஷம் லவ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒத்து போகல. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இப்படிலாம் என்னால் செய்ய முடியாது, அப்படிலாம் என்னால் செய்ய முடியாது, நீ உன் வேலையை பார்த்துக்க, நீ நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதே வந்து இதே மாதிரி இன்னொரு கப்பல் வந்து இருந்தாங்க. ஒரு 6 மாதம் லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 2 வருஷம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நம்ம சமாளிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் சொல்லுங்கள், நம்ம எத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணுறது முக்கியமே கிடையாது. எத்தனை வருஷம், எத்தனை காலம், நம்ம எத்தனை நாளில் லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு 10 நாள் லவ் பண்ணி 10 வருஷம் நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்க. 10 வருஷம் லவ் பண்ணி 10 நாளில் பிரியறவங்களும் இருக்காங்க. அது எதனால் சொல்லுங்கள்? நம்ம மனசு தான் அதுக்கு காரணம். நம்ம வந்து இந்த இடத்த நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட இதை நம்ம விட்டு கொடுக்கணுமா, அந்த இடத்த விட்டு கொடுத்துடணும். இந்த இடத்த நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டுக்கூடாது. 2 பேரும் ஒத்துமையாக வாழுங்க. இந்த இடத்த சரி, ஒரு இடத்த அவர் கோவப்படுறாரு, அந்த இடத்த நம்ம இப்படி காம் பண்ணணுமா, அந்த இடத்த காம் பண்ணுங்க. ஒரு இடத்த அவர் சந்தோஷமாக இருக்காரு, அந்த இடத்த விட்டு கொடுக்கணுமா, அந்த இடத்த அப்படி விட்டு கொடுத்துட்டு போங்க. பொறுமையாக வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் வந்து தட்டி கொடுத்து பழகி வாழ்க்கையை கொண்டு போங்க. உடனே முட்டுக்கட்டையாக போட்டு ஒரு கட்டையை போட்டு தடுத்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுக்காதீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.